பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருக்கிறாருங்களா? அங்க சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறாருங்க, பலனை கொடுக்கிறாருங்க. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுத்து, படிங்க, புது பலனை அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இனி எத்தனை பேர் எழும்ப போறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ காத்திருக்கிற காத்திருப்பு உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை காணும்படி நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. ஏன் தாமதம்? ஏன் என் திருமண காரியத்துல தாமதம்? ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் கர்ப்பத்தின் கனி தாமதம்? காத்திரு, ஆண்டவர் கொடுக்கிற பலன் பரிபூரணமாய் காணப்படும். ஹல்லேலூயா. திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்களா? காத்திருங்க, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். உன் வேலையில காத்திருக்கீங்களா? காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. தேவச்சனமே, கர்த்தர் அவர் புதிய பலனாய் காண்கிறவராய் காண்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப காத்திருக்கும் பொழுது பாருங்க, புது பலனை அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இளைஞன் கூட என்ன பண்ணுவாங்க? விழுந்துடுவான். பலசாலி கூட உலகத்துடைய காரியத்துல இருக்கிறவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவரை பிடித்து விசுவாசத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த பலன் எப்படி இருக்குங்களா? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. அப்ப கர்த்தர் கொடுக்கிற பலன் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குங்க. நீங்க விழ மாட்டீங்க, என்ன பண்ண மாட்டீங்க? கீழே விழாதபடி ஏசப்பா உங்களை பார்க்கிறேன்றாருங்க. என்ன சொல்றாருங்க? கீழே விழாதபடி உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, காத்திருப்போம். அநேக காரியத்திற்காக காத்திருக்கலாம், சபைக்காக காத்திருக்கலாம், ஊழியத்திற்காக காத்திருக்கலாம், உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக காத்திருங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக காத்திருங்க, அது எப்படியாப்பட்டதற்காக காத்திருங்க. குடும்ப ரட்சிப்புக்குள்ள இல்லையா? காத்திருந்து செபிங்க, விசுவாசத்தோட காத்திருங்க. ஆண்டவர் கொடுக்கிற பலன் உங்களுக்கு பரிபூரணமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இப்படி வார்த்தை உங்களுக்குள்ள காணப்படும் போது ஒரு ஆமீன் வரணும், ஒரு அல்லேலூயா வரணும். சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுது. போன பிறகு விசுவாசத்தோட அவங்க என்ன பண்றாங்க? அது எனக்கு கிடைக்கணுமே அவங்களுக்குள்ள உணர்வு என்ன? ஆமென். ஆமென் என்றால் என்ன? அது ஆகும், அது நடக்கும். அப்படி ஆண்டவர் அந்த வார்த்தை ஆமென் என்ற வார்த்தைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கழுகை போல சேட்டைகளை அடைத்து எழும்பும்படி உயர பறக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இயேசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்வார். நீங்க காத்திருக்கிற எல்லா காத்திருப்பு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்க நல்ல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய நல்ல எஜுகேஷன் படிப்புல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காத்திருங்க, ஓடட்டும், உலகத்தார் ஓடட்டும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா.